எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் லிஸ்டிங் கெயின்ஸ் வரலாம், ஆனால் சப்சிக்வெண்ட்டாக இட் வில் பி எ லாஸ். இப்போ இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை சொல்வீங்க? கிரே மார்க்கெட்டுன்றது ஒரு இண்டிகேட்டர். அது எனக்கு மற்ற கோர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா இதையும் நான் தெரிஞ்சுக்கிறதுல நல்லது. ஆஃபர் ஃபார் சேல் அந்த மாதிரி இருக்க ஐபிஓக்களுக்கும் இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்க அந்த ஐபிஓக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே? ஜீமோ நேயர்களுக்கு வணக்கம். அடுத்த 6 மாதங்கள்ல பல ஐபிஓக்கள் வரப்போகுது. ஜியோ, ஜெப்டோ, என்எஸ்சி இந்த மாதிரி நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. இதனால முதலீட்டாளர்கள் நிறைய எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ஐபிஓல எதை நம்ம தவிர்க்கணும், எதில் முதலீடு பண்ணணும், இந்த மாதிரியான விஷயங்களை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க மார்க்கெட் அனலிஸ்ட் மார்கபந்து சார். ஸோ நம்ம சாரை வெல்கம் பண்ணிட்டு அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னும் 6 மந்த்ஸ்ல நிறைய ஐபிஓஸ் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஐபிஓ வேவ் நீங்க எப்படி பாக்குறீங்க? முதலீட்டாளர்கள் இதை எப்படி பார்க்கணும் சார்? இப்போ வரப்போகிற ஐபிஓஸை வரவேற்கலாம். எதனால் சொல்கிறோம்னாக்கா, இன்றைக்கி மார்க்கெட்ஸு ஃபேர் வேல்யூவில் இருக்குது. லாஸ்ட் 1.5 வருஷத்தில் பெருசாக மார்க்கெட்ஸ் போகல. ஸோ யூஃபோரியான்றது ஒன்று இப்போ இல்லை. ஸோ ஃபியர்ன்ற ஸ்டேஜில் தான் இப்பயும் இருக்கோம் நம்ம. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் ஐபிஓ வரும்போது யூஃபோரியாவில் வர ஐபிஓக்கு இருக்கிற வேல்யூவேஷன் இப்போ இருக்காது. நம்ம முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாம்பிளாக பேடிஎம் வந்தது. பேடிஎம் வரும்போது மார்க்கெட்ஸ் வேறு என்ன பீக் மார்க்கெட் வேல்யூவேஷனில் வரும்போது அந்த பர்டிகுலர் ஐபிஓட வேல்யூவேஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ லிஸ்ட் பண்ணும்போது இன்வெஸ்டர்ஸ்க்கு லாஸ் ஆச்சு. இது மாதிரி நிறைய இன்ஸ்டன்சஸ் முன்னாடியே பார்த்துருக்கோம். அந்த காலத்துலேயே ரிலையன்ஸ் பவர், கோல் இண்டியா இதெல்லாம் வரும்போது அந்த டைம் ஆஃப் த இது ஐபிஓ வாஸ் மார்க்கெட் ஸ்பீக். அந்த டைமில் வரும்போது ஐபிஓஸோடைய வேல்யூவேஷன்ஸும் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த வேல்யூவேஷன்ஸோடு சேர்ந்து யூஃபோரியாவும் இருக்குது. எல்லாருக்கும் வாங்கியே ஆகணும் அப்படின்றது. இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் குளோபலாக ஸ்பேஸ் எக்ஸ் ஐபிஓ எப்படி இருந்தது? எல்லாரும் வாங்கியே ஆகணும். உலகம் ஃபுல்லாக ஒரு யூஎஸில் இருக்கிற கம்பெனியாக இருந்தாலும் உலகம் ஃபுல்லாக இருக்கிற இன்வெஸ்டர்ஸு அதுக்கு அப்ளை பண்ணாங்க. அது அப்ளை பண்ணலன்னா ஒரு பெரிய குற்றம். அந்த மாதிரி ஒரு மனநிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. இதுதான் யூஃபோரியா. இன்னைக்கு இப்போ நம்ம சொல்கிற இந்த ஜெப்டோவோ இல்லைனாக்கா என்எஸ்சியோட ஐபிஓ வருது, வேறு ஐபிஓஸ்லாம் வருது. இப்போ மார்க்கெட் இந்தியாவில் யூஃபோரியாவில் இல்லை. ஒரு நார்மல் மார்க்கெட், அதுவும் டவுன் ட்ரெண்டில் இருக்கிற ஒரு மார்க்கெட்டில் நம்ம இப்போ இருக்கோம். இந்த சமயத்தில் அவங்க வரும்போது எக்ஸ்ட்ராடினரி வேல்யூவேஷனில் வர முடியாது. ஸோ ரீசனபிளான வேல்யூவேஷனில் தான் வர முடியும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ் ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் அஃபெக்ட் ஆகி இருக்காங்க. இஷ்டத்துக்கு இப்போ வேல்யூவேஷனுக்கு அப்ளை பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க அந்த ப்ரீமியமை. ஸோ இப்போ வர ஐபிஓஸை வரவேற்கலாம். எக்ஸ்பெக்டேஷன் என்ன? எக்ஸ்ட்ராடினரி வேல்யூவேஷன் இருக்காது, ரீசனபிளான வேல்யூவேஷனில் வரும். ஸோ அப்ளை பண்ணுறவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் பெட்டர். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ இந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த 5 விஷயத்த கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்களை சொல்வீங்க சார்? முதல்ல எல்லாருக்குமே ரீட்டைலில் இது புரியுமா, தெரிஞ்சுக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் ஃபஸ்ட்டு என்ட்ரி வேல்யூவேஷன் இதுதான் முதல்ல. அட்லீஸ்ட் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸை வச்சுண்டு என்ட்ரி வேல்யூவேஷனை புரிஞ்சுட்டாதான் நல்லது. நாம் வாங்க போகிற ப்ரைஸு வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக கொடுத்து வாங்கிட்டோம்னா நமக்கு ப்ராஃபிட் வரத்துக்கான டைம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இனிஷியலாக லாஸில் இருப்போம். ஸோ என்ட்ரி வேல்யூவேஷன் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ஓஎஃப்எஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, ஆஃபர் ஃபார் சேல்னு. இந்த ஐபிஓ எதுக்கு வராங்க? அந்த கம்பெனி அவங்களுடைய க்ரோத்துக்கோசரம் பணம் ரைஸ் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அது நல்ல ஐபிஓ, அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை ப்ரமோட்டர்ஸ் அவங்களுடைய ஷேர்ஸை விற்று அவங்களுடைய இதை டைல்யூட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணிக்க பார்க்குறாங்க, அந்த நோக்கத்தோடு தான் வராங்கன்னா நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல கம்பெனி தானான்னு பார்க்கணும். இது க்ரோத்துக்குன்னு வரல, ப்ரமோட்டர்ஸ் தங்களுடைய இதை கேஷ் பண்ணிக்கிறதுக்கோசரம் வராங்க அப்படின்னும் போது அது ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் செக் பண்ணணும். ஓஎஃப்எஸ் எவ்வளோ? சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, ஒரு 5% ஓஎஃப்எஸ் இருக்கும், மிச்சதெல்லாம்
வந்து growthக்கான கேபிட்டல் ரைசிங்காக இருக்கும். ஆர் மூணாவதாக பார்க்கறது டெட் இருக்கா, அந்த டெட்டை குறைக்கிறதுக்கோசரம் வராங்களா. ஸோ ஒன்று வந்து எனக்கு growth இருக்கான்றது தெரியணும், கம்பெனி பிஸ்னஸ் நல்லா இருக்கா, அந்த பிஸ்னஸ்க்கு ஸ்கோப் இருக்கா, ஸ்கேலபிலிட்டி இருக்கா, இதெல்லாம் தெரியணும் ஒன்று. ரெண்டாவது கேபிட்டல் ரைசிங் இஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் கேபெக்ஸ், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், அதுக்கு தான் இந்த ஐபிஓ வரேன், இந்த மணியை ரைஸ் பண்ணுறேன் அப்படின்றது எனக்கு தெரியணும். ஓஎஃப்எஸ் எவ்வளோ இருக்குது இது தெரியணும். இதுக்கப்புறமா டெட்டை ஸ்கொயர் பண்ணுறதுக்கு வரோமா. ஸோ டெட்டை ஸ்கொயர் பண்ணுறதுன்றது ரெண்டு விதமாகவும் பார்க்கலாம். ஒன்று இட் இஸ் குட், ஏன்னா நான் இன்னைக்கு ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பாரோ பண்ணி பிஸ்னஸை பண்ணுறேன், அதுக்கு பதிலாக கேபிட்டல் ரைஸ் பண்ணி என்னுடைய இன்ட்ரெஸ்ட் காஸ்ட்டை குறைச்சிக்கிறேன், எனக்கு பாட்டம் லைன் மார்ஜின்ஸ் இம்ப்ரூவ் ஆகும், இது ஒரு பாசிட்டிவ். ஆனால் அதே சமயத்தில் growth-ஏ இல்லை, கடன் இருக்குது, அந்த கடனை அடைக்கிறான், அந்த இடத்துல நான் போய் இன்வெஸ்ட் பண்ணணுமா, தேவையில்லாதது. ஸோ growth-ம் இருக்கணும், பாரோயிங்கும் குறையும், தட்ஸ் a குட் காம்பினேஷன். இதெல்லாம் தான் பார்க்கணும். வேல்யூவேஷன் பார்க்கணும், growth இருக்கா அந்த பிஸ்னஸ்லன்னு பார்க்கணும், ப்ரமோட்டர்ஸோட இன்டெகிரிட்டி, அவங்க வந்து 30 வருஷமா 20 வருஷமா இருக்காங்க, அவங்களுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டைஸ் ஸ்ட்ராங்கு, அவங்களுடைய கவர்னன்ஸ் லெவல்ஸ் ஆர் வெரி ஹை, இன்டெகிரிட்டி லெவல்ஸ் ஆர் வெரி ஹை, இது தெரியணும். ஓஎஃப்எஸ் இருக்கா இல்லையா பார்க்கணும், டெட்டை குறைக்கிறாங்களா, இத்தனையும் இருக்கிற போது தான் நம்ம அந்த ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே சார். இப்போ வந்து ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொன்னீங்க. இப்போ அடுத்ததான் வந்து நிறைய முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வச்சு அந்த ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறாங்க சார். ஸோ வந்து அது உண்மையாகவே நம்பலாமா, அது ஒரு நல்ல இண்டிகேட்டர் தானா, அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒரு லாஸ்ட் இண்டிகேட்டராக நான் வச்சுக்கிறேன். இதெல்லாம் எனக்கு டிக் ஆச்சுன்னா, ஃபார் அன் எக்ஸாம்பிள் வேல்யூவேஷன் ரீசனபிள், இதை நான் ஸ்டடி பண்ணி கண்டுபிடிக்கணும், ஆர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை வச்சு தெரிஞ்சுக்கணும், முதல் டிக்கு, இதுதான் மெயின். இதுக்கப்புறம் இந்த பிஸ்னஸ்க்கான growth ஸ்ட்ராங்காக இருக்குது, அதை நான் ஸ்டடி பண்ணுறேன், ஆர் ஃபைனான்ஷியல் அட்வைசர்ஸ் வச்சு தெரிஞ்சுக்கிறேன். அண்ட் தென் ஓஎஃப்எஸ் எவ்வளோ, இதை நான் தெரிஞ்சுக்கிறேன், டெட் இருக்கா இல்லையா இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன், மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி என்ன, இதெல்லாம் தெரிஞ்சின்ற பிறகு கிரே மார்க்கெட்டில் எப்படி இருக்குது. எனக்கு க்ளோசர் டு ஐபிஓ கிரே மார்க்கெட் இண்டிகேஷனும் ஒரு ஃபேவரபிளான ஒரு இன்புட்டு தான். நமக்கு 20% இருக்குது, 30% இருக்குது, இல்லை 5% தான் இருக்குது. அது அப்படியே லிஸ்ட் ஆகும்போது ஆகணும்னு எனக்கு அவசியம் இல்லை, பட் அது ஒரு இண்டிகேட்டர், அது வந்து ஒரு ஆக்சிலரி இண்டிகேட்டர் தான், கோர் இண்டிகேட்டர் அதுவாக இருக்கக்கூடாது. கிரே மார்க்கெட்டில் நல்லா இருக்குது அப்படின்றத ஒரு கோர் இண்டிகேட்டரை நான் வச்சுக்கக்கூடாது. ஏன்னா லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நாள் ஒரு 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 குளோபல் ஈவெண்ட் நடக்குது, பேட் நியூஸ் வருது, ஸோ மார்க்கெட் அடிக்கிறான், அன்றைக்கி இந்த கிரே மார்க்கெட்டெல்லாம் பர்பஸே இல்லாமல் போயிடும். ஸோ அது தெரியாது நமக்கு. கிரே மார்க்கெட்டுன்றது ஒரு இண்டிகேட்டர், அது எனக்கு மற்ற கோர் இண்டிகேட்டர்ஸ் எல்லாம் பாசிட்டிவாக இருக்குன்னா இதையும் நான் தெரிஞ்சுக்கிறதுல நல்லது. ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து அந்த ஐபிஓவில் வந்து டிஆர்ஹெச்பி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து எந்த பகுதியை வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும், எதை வந்து அவங்க வந்து தவிர்த்துடுறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மேனேஜ்மெண்ட் டிஆர்ஹெச்பியில் மொத்தத்தையும் சொல்லுவாங்க, கம்பெனியோட டிஎன்ஏ மொத்தமும் அதில் இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டரால் டிஆர்ஏவை படித்து தெரிஞ்சுக்க முடியுமான்னாக்கா கஷ்டம். மேபி இன்னைக்கு ஏஐ இருக்குது, அந்த டிஆர்ஹெச்பி ஏஐயில் போட்டு கண்டென்ஸ் பண்ணி புல்லட் பாயிண்ட்ஸாக கொடுன்னா கொடுக்கும். ஸோ அட்லீஸ்ட் அந்த எஃபர்ட் எடுக்கலாம். எடுத்தாக்கா சில கிரிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். ரைட் ஆஃப்ஸ் ஏதாவது இருக்கா, ஆர் இந்த லைபிலிட்டிஸ், அதர் லைபிலிட்டிஸ்னு இருக்கும். அந்த அதர் லைபிலிட்டிஸ் என்னது, டேக்ஸ் லைபிலிட்டிஸ் ஏதாவது இருக்கா, டிஸ்பியூட்ஸ் ஏதாவது இருக்கா, மேனேஜ்மெண்ட்டோடைய ப்ரொமோட்டர்ஸ்க்கு ஏதாவது லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கா அவங்களுக்கு, இதெல்லாம் அந்த டிஆர்ஹெச்பியில் தான் நமக்கு தெரியும். அதை பார்த்து படிச்சுண்டு அந்த ஐபிஓவில் போகலாமா வேணாமான்ற டிசிஷன் எடுக்கலாம். வெரி ஹெல்த்தி ஹேபிட் அது. எல்லாராலையும் பண்ண முடியுமா, அவங்களுக்கு டைம் இருக்கான்றது நமக்கு தெரியல. பட் வித் ஏஐ இது பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்போ அதிகமாக இருக்குது. அதை யூஸ் பண்ணி அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிட்டு டிசிஷன் எடுக்கிறது நல்லது. ஓகே சார். இப்போ வந்து லிஸ்டிங் கெயின்காக வந்து முதலீடு செய்கிறாங்க ஐபிஓவில், அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அது நல்லதா? எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுமே லாங் டேர்ம் தான் நம்மளை பொறுத்த மட்டும்.
எதுவுமே லிஸ்டிங் கெயின்ஸுக்குன்னு போட முடியாது. பட் என்ன ஆகும் அப்படின்னாக்கா, நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ ஐபிஓவில் அத்தனையும் அலாட் ஆகிறது கிடையாது. ஒரு ஸ்மால் அமௌண்ட்டு தான் அலாட் ஆகுது. அந்த ஸ்மால் அமௌண்ட்டுன்றது உங்களுடைய வெல்த் கிரியேஷனுக்கு பெருசாலாம் உதவ போகிறது இல்லை. அதனால தான் ஜென்ரலாகவே ஐபிஓவை அவாய்ட் பண்ணிடுறது கூட ஒரு விதத்தில் நல்லது தான். ஏன்னா நீங்கள் 10 ஐபிஓ அப்ளை பண்ணிங்கன்னா ஒன்று கிடைச்சாலே பெரிய விஷயம். அப்படி தான் இருக்குது எப்பயுமே. எந்த ஐபிஓ அலாட் ஆகிறதோ அப்படின்னா உங்களுக்கு அந்த கம்பெனி நல்ல கம்பெனி இல்லை, பர்ஃபார்மன்ஸே இருக்காது அப்படின்ற மாதிரி கூட ட்ரெண்ட்லாம் பார்க்குறோம். ஸோ லிஸ்டிங் கெயின்ஸுக்குன்னு அப்ளை பண்ணுறதுல ஒன்றும் தப்பில்லை. 10% 15% லிஸ்ட் ஆனவுடனே கிடைக்கிது, நான் கேஷ் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னோட அலாட்மெண்ட் அமௌண்ட் இஸ் ஸ்மால். இதே நான் வந்து ஹெச்என்ஐயோடைய கேட்டகரியில் பெருசாக இன்வெஸ்ட் பண்ணுறேன், எனக்கு நிறைய அலாட் ஆகும்னாக்கா அந்த இடத்துல நான் லாங் டேர்முக்கு திங்க் பண்ணிக்கலாம். இது நான் 10 லாட் அலாட் பண்ணால் கூட எனக்கு 1 லாட்டு தான் வரும். அப்படி தான் இருக்குது ட்ரெண்டு. அதுவும் பெரிய இஷ்யூவாக இருந்ததுன்னா அவ்வளோதான் கிடைக்கும். நாளைக்கு என்எஸ்சி வருது அப்படின்னாலோ இல்லைன்னா ஜெப்டோ வருது, அந்த மாதிரி பெரிய லார்ஜ் ஐபிஓஸ் வரும்போது அலாட்மெண்ட்டுக்கான ஸ்கோப்பே ரொம்ப கம்மி. அங்கே லிஸ்டிங் கெயின்ஸே போகும். இதே அந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி, ஃபார் அன் எக்ஸாம்பிள் இட் இஸ் அன் எக்ஸலண்ட் கம்பெனி அண்ட் தே ஆர் ஆல்சோ கம்மிங் அட் எ வெரி ரீசனபிள் வேல்யூவேஷன் அப்படின்னு வச்சுப்போம், ஒரு ஹைபாத்தசிஸ். அண்ட் எனக்கு அலாட் ஆகுது, ஒரு லாட்டு நான் 10 லாட் போட்டால் எனக்கு 1 லாட் அலாட் ஆகிடுது, லிஸ்டிங் கெயின்ஸும் இருக்குது. ஆனால் ரீசனபிளான வேல்யூவேஷன் வந்ததுனால எனக்கு ஃப்யூச்சரில் இந்த ஸ்டாக்னால் இந்த பிஸ்னஸ்னால் க்ரோத் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படின்னா நான் லிஸ்டிங் கெயின்ஸ்க்கு போகிறதுக்கு பதிலாக ஆட் பண்ணிக்கலாம். நல்ல பிஸ்னஸ்ஸு, ஸ்ட்ராங் கம்பெனி, ஸ்ட்ராங் மேனேஜ்மெண்ட், ஸ்கேலபிள் பிஸ்னஸ், ரீசனபிள் வேல்யூவேஷனில் வந்திருக்கு, நான் அப்ளை பண்ண எனக்கு அலாட்டும் ஆயிடுது. இப்போ அலாட் ஆகும்போது ஒரு 20% லிஸ்டிங் கெயின்ஸில் வருது. அதை நான் ஏன் விற்கணும்? நல்ல பிஸ்னஸ்ன்னு எனக்கு தெரியுது, ஃப்யூச்சரில் இது மல்டி பேக்கராக ஆகலாம். அப்போது நான் ஆட் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர். அதே இது வந்து ஹை வேல்யூவேஷனில் வந்திருக்கு, நான் அப்ளை பண்ண நல்ல பிஸ்னஸ் பட் ஹை வேல்யூவேஷன், அப்ளை பண்ண அலாட் ஆகிடுது. பிகாஸ் இட் இஸ் ஹை வேல்யூவேஷன், ரீசனபுளாக தான் கெயின்ஸ் கிடைக்கும். ஸோ எனக்கு லிஸ்டிங்கில் ஒரு 10% 15% கிடச்சிருச்சு, எக்ஸிட் ஆகிடுறது பெட்டர். ஓகே சார், இப்போ வந்து ஆஃபர் ஃபார் சேல் அந்த மாதிரி இருக்க ஐபிஓக்களுக்கும் இல்லை ஃப்ரெஷ் இஷ்யூ இருக்க அந்த ஐபிஓக்கும் என்ன சார் வித்தியாசம் ரெண்டுத்துக்குமே? இதுதான் நம்ம சொன்னல, ஆஃபர் ஃபார் சேல் என்னது, ப்ரமோட்டர் தன்னுடைய ஸ்டேக்கை கொடுத்துட்றாரு, பப்ளிக்கு கொடுக்குறாரு, அவருக்கு போயிட்டு இருக்கு பணம், பிஸ்னஸ்க்கு இல்லை. நாம் எந்த மாதிரி பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னாக்கா அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதே அந்த பிஸ்னஸோட க்ரோத்துக்கு அப்படின்னு ரைஸ் பண்ணுற கேபிட்டல், தட்ஸ் குட். ஏன்னா எனக்கு அந்த பிஸ்னஸ் க்ரோ ஆக போகிறது, அதுக்கு ஒர்க்கிங் கேபிட்டல் தேவை, இல்லை கேபெக்ஸ் தேவை, அவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு இந்த பணம் உபயோகப்பட போகிறது அப்படின்ற ஐபிஓக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். ஆஃபர் ஃபார் சேலில் என்ன ஆகுது, மேனேஜ்மெண்ட் தன்னுடைய ப்ரமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்லேருந்து ஒரு 10% டைல்யூட் பண்ணிக்கிறாங்க, அந்த பணம் அவங்களுக்கு டைரெக்டாக போகிறது, கம்பெனிக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. பெஸ்ட் எக்ஸாம்பிள் இப்போ என்எஸ்சி வருது ஐபிஓ, இட் இஸ் கோயிங் டு பி அன் ஆஃபர் ஃபார் சேல் தான், ஓஎஃப்எஸ் தான் அது. ஏன்னா கம்பெனிக்கு கேபிட்டல் தேவையே இல்லை, அந்த பிஸ்னஸ்க்கு கேபிட்டலே தேவை இல்லை, அவங்க ரைஸ் பண்ண போகிற கேபிட்டல் அத்தனையுமே ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் போகிறது. ஸோ அப்போ என்எஸ்சி அப்ளை பண்ணுறதா வேணாமா, இப்படி ஒரு கொஸ்டின் வரும். நவ் என்எஸ்சின்றதுனால கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. வேறு ஏதாவது ஒரு பிஸ்னஸாக இருந்ததுன்னாக்கா இது 100% ஓஎஃப்எஸ் வேணான்னு சொல்லிடலாம். பட் என்எஸ்சின்னு பார்க்கும்போது என்எஸ்சி தான் 95% ஆஃப் தி கேஷ் மார்க்கெட்டோட பிஸ்னஸ் அவங்கக்கிட்ட தான் இருக்குது. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ்லேயும் தே ஆர் த லீடர்ஸ், குளோபலாகவே லீடர்ஸ் அவங்க ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில். அண்ட் அவங்க வந்து ஒரு ரீசனபிள் ப்ராஃபிட்ஸு ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ROE அரௌண்ட் 25 to 26% ROE ஜென்ரேட் பண்ணுறாங்க, 50,000 கோடிக்கு கிட்ட ப்ராஃபிட் வருது. ஸோ இத்தனையும் பார்த்துட்டு ஐபிஓவில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வெரி ஸ்ட்ராங் ஃப்ரான்ச்சைஸ் அது, அண்ட் வெரி ஹை ஸ்கேலபிள் பிஸ்னஸ் மாடல். இத்தனை நாள் பிஎஸ்சி மட்டும்தான் லிஸ்ட் ஆகி இருந்தது. பிஎஸ்சியோட மார்க்கெட் ஷேர் இஸ் வெரி ஸ்மால். பிஎஸ்சியோட மார்க்கெட் வெரி ஸ்மால்னு இருக்கும்போதே
அந்த ஸ்டாக்கு 60-65 டைம்ஸ் ட்ரேட் ஆகுது. வேறஸ் என்எஸ்சி லிஸ்ட் ஆகுது மார்க்கெட்டோட எக்ஸ்பெக்டேஷன் அட் 45-46 டைம்ஸ் வேல்யூவேஷனில் தான் வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அப்போது ஸ்மாலர் மார்க்கெட் ஷேர் இருக்கிற பிஎஸ்சியோட வேல்யூவேஷனோட கம்மியான வேல்யூவேஷனில் லிஸ்ட் ஆகிறதுக்கான ஸ்கோப் இருக்குன்னு இப்போ தோன்றுறது. அப்போது அது 100% ஓஎஃப்எஸ்ஸாக இருந்தாலும் இன்வெஸ்டர்ஸ்க்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி பெட்டராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் ரூல் ஓஎஃப்எஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா ப்ரமோட்டர்ஸ்க்கு தான் பணம் போகிறது. ரைடர் வெரி குட் பிஸ்னஸ், ஸ்ட்ராங் க்ரோத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், பட் ஓஎஃப்எஸ் ரீசனபிள் வேல்யூவேஷனில் வருது. ஸோ நான் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த டிஸ்கிரிஷன் புரிஞ்சு பண்ணணும். ஒரு அட்வைசர் இருந்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா ஓகே. ஓகே சார். இப்போ வந்து அடுத்ததான் என்னன்னா, இப்போ வந்து ஐபிஓ லிஸ்டிங்கில் வந்து கெயினில் இருக்க ஒரு டைம்ல இருந்து அதுக்கு அடுத்தது அது லாஸ் ஆக போகுது அப்படின்றத நம்ம முன்கூட்டியே எப்படி நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சார்? ஸோ மெயினாக என்ன பார்க்க வேண்டியதுனாக்கா என்ட்ரி வேல்யூவேஷன். ஸோ நம்ம ஐபிஓ அப்ளை பண்ணும்போது வேல்யூவேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் நல்ல பிஸ்னஸ், அதனால் லிஸ்டிங் கெயின்ஸ் வருது. பட் அதுக்கப்புறமா அது சஸ்டெயின் ஆகலை. இப்போ லெட் அஸ் டேக் எக்ஸாம்பிள் ஸ்பேஸ் எக்ஸ் இப்போ எடுத்துப்போம். ரீசெண்டாக இருக்கிறதுனால அதை நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். $135 வருது ஐபிஓ. லிஸ்ட் ஆகும்போது $160 லிஸ்ட் ஆகுது. $220 போகுது. இப்போ திருப்பி $150 வந்துடுது. ஸோ லிஸ்ட் பண்ண உடனே விற்றவங்களுக்கு லிஸ்டிங் கெயின்ஸ் கிடச்சிடுது. $200 விற்றாங்க, $170 விற்றாங்க, அது மாதிரி ஏதோ வந்துடுது. வச்சுட்டே இருக்கிறவனுக்கு இப்போ மைனஸ்க்கு கிட்ட வந்துடுது. ஒருத்தர் வந்து லிஸ்ட் ஆன பிறகு $140 $160 வாங்கினாக்கா இன்றைக்கி மைனஸில் இருக்காங்க. பட் இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் எப்படி இருக்குன்றது தான் ஒரே வழி. அவங்க ஹையர் வேல்யூவேஷனில் வந்துட்டாங்க. அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ரெவென்யூ க்ரோத்து, அந்த வேல்யூவேஷனை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கான ப்ராஃபிட் க்ரோத், ஏர்னிங்ஸ் க்ரோத், இது அத்தனையும் அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு பார்க்கணும். அந்த மார்க்கெட் ஸ்கேலபிலிட்டி அதுக்கு இருந்ததுன்னா மேபி 2 வருஷம் ஆகலாம், 3 வருஷம் ஆகலாம். லெட் அஸ் டேக் நம்மளுடைய ஜொமேட்டோ எட்டர்னல், அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க. லிஸ்டிங் போது லாஸ் எல்லாருக்குமே. பட் ஒரு 3-4 வருஷம் கழிச்சு இப்போ நல்ல ட்ரேட் ஆகுது. ஏன்னா அந்த பிஸ்னஸ் டெலிவர் பண்ண ஆரம்பிச்சுது. லிஸ்ட் ஆகும்போது எபிட்டா லாஸ், சேல்ஸ் க்ரோத் இருக்குது. பட் எபிட்டா லாஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் நெட் ப்ராஃபிட் இல்லை, நெட் லாஸ். இப்படி தான் 3 வருஷம் இருந்தது. பட் ஆனால் கண்டினியூஸாக தே ஒர்க்ட். ஸ்லோவாக எபிட்டா ப்ராஃபிட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆனாங்க. ஸோ 4th இயரில் அவங்க ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் காமிக்க ஆரம்பித்த பிறகு அந்த ஸ்டாக் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகுது. இந்த வெயிட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா என்ட்ரி வேல்யூவேஷன் அதிகம். இதே நீங்கள் எட்டர்னலை ஐபிஓவில் வாங்காமல் லிஸ்ட் ஆன பிறகு வாங்கியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. லிஸ்ட் ஆகி ஒரு 4 மாதம் 5 மாதம் கழிச்சு லோயஸ்ட் ப்ரைஸில் கிடச்சிது. அங்கேருந்து வாங்கிறவனுக்கு எக்ஸலண்ட் ரிட்டர்ன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் மூலம் என்ட்ரி வேல்யூவேஷன். இது புரிஞ்சாதான் ஐபிஓ அப்ளை பண்ணணும். இது புரியாமல் வெறும் பேரை வச்சு அப்ளை பண்ணிடக்கூடாது. இது நல்ல கம்பெனின்னு, இதுதான் ரிலையன்ஸ் பவரில் ஆச்சு, பேடிஎம்மில் இதுதான் ஆச்சு, இது மாதிரி நிறைய கம்பெனிஸ் ஆயிருக்கு. ஹிஸ்டாரிக்கலாக கோல் இண்டியா, ஹிஸ்டாரிக்கலாக லார்ஜ் ஐபிஓஸ் வித் யூஃபோரிக் வேல்யூவேஷன் வந்தது எல்லாமே லிஸ்டிங்கில் லாஸ் தான். அது ப்ராஃபிட் ஆகிறதுக்கு செவரல் இயர்ஸ் ஆகுது. ஸோ கேர்ஃபுல்லாக தான் நம்ம இருக்கணும். வேல்யூவேஷன் கரெக்டாக தெரிஞ்சுண்டு என்டர் ஆகிறது தான் புத்திசாலித்தனம். ஓகே சார், கண்டிப்பாக. இப்போ வந்து அடுத்த 6 மாதத்தில் ஐபிஓவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான கோல்டன் ரூல்ஸ் அட்வைஸ் நீங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? என்னென்ன மிஸ்டேக்ஸை வந்து அவங்க வந்து தவிர்த்துக்கணும் சார்? மெயினாக கிரே மார்க்கெட்டையே பெஞ்ச் மார்க்காக வச்சு தான் ஐபிஓ அப்ளை பண்ணுவேன்னு சொல்கிறவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கறது பண்ணாதீங்க. அப்படி அது ட்ரேடிங் ஆட்டிடியூடு. உங்களுக்கு 4 கிளிக் ஆகலாம், 10 ஃபெயில் ஆகும். உங்கள் பணம் லாக் ஆகும், லாஸ் வரத்துக்கான சான்சஸ் அதிகம். ஸோ ட்ரேடிங் ஆட்டிடியூடில் பிஸ்னஸை ஸ்டடி பண்ணாமல் வெறுமை சோஷியல் மீடியாவில் வர இன்ஃபர்மேஷன், இந்த மாதிரி கிரே மார்க்கெட்டுடைய ட்ரெண்டு, இதை வச்சு தான் நான் டிசைட் பண்ணுவேன்றதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது முதல் கோல்டன் ரூல். 2வது,
பிஸ்னஸ் உடைய கேலிபர் என்னன்னு தெரிஞ்சுண்டு அந்த பிஸ்னஸ்க்கான லாங் டேர்ம் growth என்ன, ஸ்கேலபிலிட்டி இருக்கா, மேனேஜ்மெண்ட் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, அவங்களுடைய கவர்னன்ஸ் அண்ட் இன்டெகிரிட்டி லெவல் எப்படி இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது புத்திசாலித்தனம். இது செகண்ட் கோல்டன் ரூல். தேர்டு, முதல்ல சொன்ன மாதிரி வேல்யூவேஷன். இதெல்லாம் நல்லா இருந்தாலும் வேல்யூவேஷன் ரொம்ப ஹையாக இருந்தாக்கா எவ்வளோ நல்ல கம்பெனியாக இருந்தாலும் லிஸ்டிங் கெயின்ஸ் வரலாம், ஆனால் சப்சிக்வெண்ட்டாக இட் வில் பி எ லாஸ். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுண்டு ஐபிஓவில் பண்ணுறது பெட்டர். இல்லையா, நமக்கு ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். நாம் என்ன பண்ணுறோம், என்னோட பணம் க்ரோ ஆகணும், இவ்வளோ தானே எனக்கு அது ஐபிஓவில் போட்டு தான் க்ரோ ஆகணும்னு அவசியம் இல்லையே. நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் எதெல்லாம் சீப்பாக இருக்குன்னு பார்த்துண்டு வேல்யூவேஷன் பெட்டராக இருக்கிற ஸ்டாக்ஸு மார்க்கெட்லேயே நான் வாங்கலாமே. என்னால் ஐபிஓ ஸ்டடி பண்ண முடியல, எனக்கு அட்வைசரும் கரெக்டாக கிடைக்கல, ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக இல்லையான்னு புரிஞ்சிக்க முடியல, நான் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? அது மார்க்கெட்டுக்கு வரட்டும், லிஸ்ட் ஆகட்டும், அதுக்கப்புறம் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஒன்ஸ் பிஸ்னஸ் லிஸ்ட் ஆகிடுதுன்னா டேட்டா இஸ் அவைலபிள் இன் த பப்ளிக் டொமைன். ஒரு 2 குவார்ட்டர் 3 குவார்ட்டர் முடிஞ்சுதுன்னா என்டையர் டேட்டா இஸ் அவைலபிள். அன்னைக்கு அனலைஸ் பண்ணி டிசிஷன் எடுத்துக்கலாம். என் பணம் க்ரோ ஆகணும், இவ்வளோதான் எனக்கு கோலே தவிர நான் ஐபிஓவில் போட்டு தான் க்ரோ பண்ணணும் அப்படின்னும் இல்லை ஒரு யூஃபோரிக்கான இருக்கிற ஒரு ஸ்டாக்கில் தான் நான் போய் போடணும், இது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஸோ பணத்தை ஜாகிரதையாக கையாள வேண்டியது நம்மளுடைய கடமை. எது நமக்கு ரீசனபிளான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குமோ அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கிறது தான் கோலாக இருக்கணும். ஓகே சார், கண்டிப்பாக இப்போ அடுத்த 6 மாதத்துக்குள்ள ஐபிஓஸ் வந்து வரப்போகுது. இதில் வந்து முதலீட்டாளர்கள் வந்து எந்த ஐபிஓ வந்து சூஸ் பண்ணணும், என்னென்ன ரூல்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணணும், எதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்ற விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நேர்களே, இன்னைக்கு ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணுறதை பற்றி சார் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. கண்டிப்பாக ஐபிஓவில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த டாபிக் சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட ஜீபு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Investment in security markets are subject to market risk. Read all the related documents carefully before investing.